டேய் எக்ஸாம் படிச்சிட்டியாடா? நான் படிச்சுட்டேன். எக்ஸாமுக்கு நீ படிச்சிட்டியா? எக்ஸாம் ஹாலுக்கே வந்திருக்கேன், அதனால் ஒழுங்காக காட்டுறா, இல்லாட்டி வெளியே வந்து அடிப்பேன்டா. ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்களோட இன்விஜிலேட்டர். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுறேன். ஐயோ, இந்த மேமா? எல்லாரும் உங்களோட ஆன்சர் ஷீட்ஸில் நேம், ஸ்டாண்டர்ட், செக்ஷன்ட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணுங்க. கொடுங்க மேம். என்னடா எல்லா கொஸ்டின் ஈஸியாக இருக்குது, ஃபுல் மார்க் வாங்கலாம் போல். என்னடா கொஸ்டின் பேப்பர் இவ்வளோ டஃப்பாக இருக்குது? சரி அவன்கிட்டே கேட்போம். டேய் கொஞ்சம் ஆன்சர் சொல்கிறா. சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காரா? கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தானே இருக்குது, நீயே யோசிச்சு எழுத வேண்டியதானே, எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா? கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கா? சரி படித்து பார்ப்போம். Which is the best way to pass in the exam? Copy, bit, writing own stories, both A and B. சூஸ் பண்ணுவோம். காப்பின்னா யாரும் எனக்கு காட்டவும் மாட்டாங்க. பிட்டு நம்ம கொண்டே வரலையே. ஐயோ. ரைட்டிங் ஓன் ஸ்டோரிஸ், என் சோகதை சொந்த கதை எனக்கு தெரியாது. போத் A and B கரெக்டு. என்னடா கொஸ்டின் இப்படி இருக்கு? அடுத்த கொஸ்டின் வச்சு படிப்போம். What is the meaning of மம்மி? யம்மி, எஜிப்ட் மம்மி, டம்மி, தம்மி. சை, என்ன கொஸ்டின் பேப்பர் இது? ஆன்சர் எந்த கொஸ்டினுக்கும் தெரியவே இல்லை. என்னடா கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுருக்காங்க? யார் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தானோ அவனை சாணியில் முக்கி அடிக்கணும்டா. காமிக்க சொன்னாலும் அவன் காமிக்க மாட்டேங்கிறான். சை, என்னடா வாழ்க்கை. சிடி கேட்கனா ஆஇ மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? ஒன்றை கேட்டாலே தெரியாது, எத்தனை வேற கேட்டு வச்சுருக்காங்க. சை. எல்லாரும் எக்ஸாம் எழுதுறாங்க, கொஞ்ச நேரம் மொபைல் பார்ப்போம். இன்னும் இந்த ஜோசப் எழுதுறேன். பிசாசு, எக்ஸாம் எழுதாம என்ன பண்ணிட்டு இருக்க? சோக கதை சொந்த கையெல்லாம் பாடிட்டு இருக்கியா? எப்போ பார்த்தாலும் இந்த மிஸ் என்ன மட்டும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. வாய் என்ன மனவிட்டு இருக்க? எக்ஸாம் எழுதாம நீ நல்லா பேசிக்கிட்டு என்ன ஏதாவது திட்டுறியா? பற்றி நான் எதுவுமே பேசல மிஸ், ஆன்சர் சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் மிஸ். என்ன சார் எல்லா ஆன்சர்ஸையும் எழுதி முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உன்னோட ஆன்சர் ஷீட்டை கூட ஃபர்ஸ்ட். உனக்கெல்லாம் ஆன்சர் த ஃபாலோயிங் படிச்சாதான் கரெக்டாக வரும். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்? சார் இதுக்கு என்ன பதில் எழுதி வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். மென்டல் அட்டாக் டு ஹேண்ட்ஸம் ஸ்டூடெண்ட்ஸா? என்ன எழுதி வச்சிருக்கேன்? நான் மேக்ஸ் பண்ணிட்டே மாட்டி விட்றேனா இல்லைன்னு மட்டும் பாரு. அடுத்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு? பர்சன் ஹூ born in the car and die outside is called as carbon dioxide. என்ன ஆன்சர்லாம் எழுதி வச்சிருக்கேன்? இல்லை எக்ஸாமே எழுத வேணாம், டேரக்டாக பிரின்சிபல் ரூம் கேட்போம். ஷட். ஒரு மரம் அடிச்சுக்கோங்க. அப்பா அம்மா கிட்டலாம் சொன்னால் அவ்வளோதான் முறிச்சு எடுத்துடுவாங்க மேம். ப்ளீஸ், எல்லாம் வேணும். படிச்சுட்டு போவேன்னு சொன்னீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.